வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு கன்க்ளூடட் வித் நெகட்டிவ் க்ளோசிங் சொல்லலாம். கிட்டத்தட்ட 92.80 புள்ளிகள் குறைந்து 21,479.15 முடிவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் நிறைய ருசிகரமான தகவல்கள் இருக்கிறது, அதை கீழே பார்ப்போம். அட்வான்சஸ் 952, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1272. மார்க்கெட் வந்து ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மிட் கேப் மார்ஜினலி டிக்ளைன் 0.11%, ஸ்மால் கேப் பார்த்தோம்னாக்க ஒரு 0.18% விழுந்திருக்கு. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி எகெயின் 6.70% விழுந்திருக்கு. ஸோ ரிடக்ஷன் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி மாடரேட்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிஃப்டி ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி மற்றும் ஆட்டோ டாப் கைனர்ஸ் டுடே. பட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மெட்டல் அண்ட் எனர்ஜி அண்ட் பேங்க் டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா சன் ஃபார்மா, சிப்லா, டெக் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, தென் அப்பல்லோ, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், எல்என்டி, ஓஎன்ஜிசி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க எல்என்டி, மைண்ட்ரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்டிபிசி பேங்க் டாப் லூசிங் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் 2 நாளாக ஒரு மெயின் கல்பிரிட்டு. நேற்றைய தினம் ஒரு 8.44% விழுந்தது, இன்றைக்கும் விழுந்திருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம் தான் பேங்க் நிஃப்டிலையும் அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா 160 ரூபாய் அதிகரித்து 61,665, வெள்ளி 36 ரூபாய் குறைந்து 71,420, குரூடாயில் 71 ரூபாய் அதிகரித்து 6,043 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அட்வான்சஸ் டிக்ளைன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் நிலவுவதை கூறினோம். மேலும் கவர்மெண்ட்டினுடைய கேஷ் சர்ப்ளஸ் பார்த்தோன்னா 3.4 lakh crore இருக்கிறது ஆஸ் ஆன் January 16th. மேலும் மார்ஜின் ஃபண்டிங் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இக்ராவுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஜனவரி 16 வரலையும் பார்த்தோன்னா 2024 54,530 கோடி ரூபாய்க்கு மார்ஜின் ஃபண்டிங்கில் புரோக்கர்ஸ் த்ரூ பேங்க்ஸ் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அதே இது போன வருஷம் பார்த்தோன்னா அது வந்து 29,500. பிப்ரவரி 2020 பார்த்தோன்னா 7,100. ஸோ 7,100லேருந்து பாருங்கள் 54,000. ஸோ எவ்வளோ மோர் தென் 8, கிட்டத்தட்ட 7.5 times the funding is improved in 2 to 3 yearsல. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்டாக்ஸ் எடுத்து அதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. இது வந்து மெயினாக வந்து கம்ப்ளீட்லி த மணி ஹஸ் இஷ்யூடு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டை வந்து இது என்னென்னா இது மாதிரி இப்போ இந்த 2 நாளாக விழுதில்ல, இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய மார்ஜின் கால்ஸ் வரக்கூடும். ஸோ எனிவே நம்ம வந்து அதை பற்றி தனியாக நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் பார்ப்போம். இதுமாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைய தினம் ரிசல்ட் வந்திருக்கு. அது அவங்க வந்து 2 விஷயத்தை தெளிவாக கூறியிருக்காங்க. அன்செக்யூர்ட் லோன் புக்கு வந்து 5% மேலே நாங்கள் வந்து அதிகப்படுத்த மாட்டோம் என்றும், மேலும் நிறைய ஆர்பிஐனுடைய ரெகுலேஷன்ஸ்னால நிறைய ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம், அது தகுந்த வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸுக்காக மார்க்கெட்டில் அது கொஞ்சம் ரியாக்ட் ஆகிருக்கு. எவ்ரி டிப் இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் லூப்பின் பார்த்தோன்னா இன்றைக்கி யூஎஸ் FDA அப்ரூவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுபோல் அலம்பிக் ஃபார்மா பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் யூஎஸ் FDA இன்றைய தினம் 3 ட்ரக்ஸுக்கு கிடச்சிருக்கு. மேலும் அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கிளைமில் பார்த்திங்கனாக்க 30 கோடி ரூபாய் வந்துள்ளது. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் த கம்பெனி. இதுமாதிரி ரெட் சி சுச்சுவேஷனை வைத்து பார்க்கும் பொழுது யுக்ரைன்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இன்றைய தினம் வந்து மார்க்கெட்டில் நம்ம சந்தைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு ஷார்ப் செல் ஆஃப் வந்தது. அப்போ தான் ஏதோ இந்த சீல ஏதோ ஒரு ட்ரோன் வந்து அதை சுட்டு கொண்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு சலசலப்பு இருந்தது. அதை பற்றி பிறகு பேசுவோம். பிளாக் டீலை பொறுத்தவரை ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் ஃபோனிக்ஸ் மில்ஸ், தென் ஹிந்துவேர் ஹோம் இன்னோவேஷன் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபியூச்சர் வால்யூம் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 1.13 lakh crore நேற்றை விட ஒரு
1,00,000 தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதை வைத்து பார்க்கும் பொழுது அதுமாரி இன்றைக்கி வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் அடித்த பொழுது விழுந்ததில் ஒரு லோ, அது வந்து 21,285. ஸோ நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம் 21,232ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் லெவல்கிட்ட வந்துட்டு தான் போயிருக்கு. ஸோ அதனால் வால்யூமோட அந்த இடத்துலேருந்து ஏறி இருக்கிறதுனால அதுலேருந்து தாங்க இந்த ஹை வந்து 21,539 வரலையும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 புள்ளிகளுக்கு மேல் மார்க்கெட் வந்து 250 புள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. ஸோ வித் குட் வால்யூம் நடந்திருக்கிறதுனால மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு புல் பேக் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் நாளைய தினம் நம்ம எடுத்துக்கலாம். அதுபோல் மேலும் இன்றைய இன்புட்டை பார்க்கும் பொழுது ஆஃப்டர் 12 o'clock பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி இன்றைய முடிவும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஓப்பனிங்க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது நாளை தினம் நம்ம சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஸோ ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.